மெமரைசிங் டைலாக்ஸ் எந்த ஆக்டராக இருந்தாலுமே டைலாக்ஸை மெமரைஸ் பண்ண வேண்டியதுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து கேமரா முன்னாடி ஃபீல் பண்ணுறோம், எந்த அளவுக்கு ஈஸியாக எமோட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக டைலாக்ஸ் பேசுகிறோம் அப்படின்றதும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த டைலாக்ஸை எப்படி கரெக்டாக பேசுகிறோம், மறக்காமல் ஞாபகம் வச்சு எப்படி பேசுகிறோம் அப்படின்றது எல்லாமே ரொம்ப முக்கியமான டாஸ்க். அப்போது ஒரு ஆக்டராக நம்ம வந்து டைலாக்ஸை எப்படி மெமரைஸ் பண்ணுறது அப்படின்றத தான் வந்து ஒரு ஈஸியான 7 சிம்பிள் ஸ்டெப்ஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். அந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, நான் உங்கள் ஆகாஷ் விஜய். வெல்கம் பேக் டு another வீடியோ ஒன் டேக். ஓகே, இன்னைக்கு எபிசோடில் நம்ம வந்து மெமரைசிங் டைலாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு இன்னொரு ஒரு டிஸ்கஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த செஷன் வந்து 6 hours வந்து நடக்க போகுது. சாட்டர்டே சண்டே நீங்கள் 2 நாளில் எந்த நாள் வேணாலுமே சூஸ் பண்ணிக்கலாம். சாட்டர்டே ஆர் சண்டே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சாட்டர்டே சூஸ் பண்ணிங்கன்னா 5 to 8 மே 8th அண்ட் மே 15th வந்து உங்களுக்கு செஷன்ஸ் இருக்கும். அதே நீங்கள் சண்டே சூஸ் பண்ணிங்கன்னா மே 9th அண்ட் மே 16th வந்து உங்களுக்கு செஷன்ஸ் இருக்கும். இந்த செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியாவிலேருந்து ஒரு ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணி அதுக்கு டைலாக்ஸ் வந்து நீங்கள் ஒரு வேர்ஷன் எழுதி அதுக்கப்புறம் அதை ரீரைட் பண்ணி நான் ஒரு வேர்ஷன் உங்களுக்கு எப்படி எழுதணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து ஒரு வேர்ஷன் நான் உங்களுக்கு எழுதி காட்டி அதுக்கப்புறம் அதை எப்படி ஷார்ட் டிவிஷன் பிரிக்கிறது அப்படின்றது வரைக்கும் எல்லாமே இந்த செஷனில் வந்து நம்ம பண்ண போகிறோம். லிமிட்டட் சீட்ஸ் தான் வந்து நாங்கள் இதுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். 20 சீட்ஸ் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 13 to 14 சீட்ஸ் வந்து புக் ஆகிடுச்சு. இந்த நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 15 to 16 கூட ஆகிடும். ஒரு 3 to 4 சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து புக் பண்ணிவிடுங்க. இந்த சாட்டர்டே அதாவது மே 8th வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது, செஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். இந்த செஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் தான் இருக்க போகுது, கூகுள் மீட்டில் தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் நேரில் வரணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இதில் கிடையாது. அதுவும் இல்லாமல் கொரோனா, லாக்டவுன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆன்லைனில் பண்ணுறது தான் எல்லாருக்குமே வந்து சேஃப்டி. ஸோ ஆன்லைனில் தான் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்கிரிப்டை நம்ம மெமரைஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் 7 சிம்பிள் ஸ்டெப்ஸ் சொன்னல. இப்போ அதில் ஒரு ஸ்டெப்பாக என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு மோனோலாக் பண்ணுறோம். மோனோலாக் அப்படின்னா ஒரு 3 to 4 minutes வந்து தனியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷனில் நமக்கு நிறைய டைலாக்ஸ் இருக்கும். நம்மளே தனியாக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய டைலாக்ஸ் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வந்து ஒரு ஸ்டேஜ் ட்ராமா நம்ம போடுறோம் அப்படின்னாலும் அங்கேயும் வந்து நம்ம நிறைய டைலாக்ஸ் வந்து மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் சினிமான்னு வந்துருச்சுன்னா நமக்கு வந்து நிறைய சீன்ஸ் வந்து கட் பண்ணி தான் ஷூட் பண்ண போகிறாங்கன்றதால நிறைய டைலாக்ஸ் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து நமக்கு பெருசாக இருக்காது. பட் ஸ்டில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நமக்கும் வந்து பெரிய லென்த்தி டைலாக்ஸ், நிறைய கான்வர்சேஷன் உள்ள மாதிரியான டைலாக்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படி வரும்போது நம்ம அதை எப்படி மெமரைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ட்ராமாக்கோ மோனோலாகோ மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஸ்கிரிப்டை நீங்கள் வாங்கின உடனே ஸ்கிரிப்டை ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரீட் த ஃபுல் ஸ்கிரிப்ட். மொத்த ஸ்கிரிப்டையும் டாப் டு பாட்டம். ஒரு ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்லேருந்து ஸ்டேஜ் ஆக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே டைலாக்ஸ் முதற்கொண்டு எந்த கேரக்டர் என்ன பேசுகிறாங்கன்னு எல்லாமே எழுதியிருப்பாங்கல்ல. ஸோ அது எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து மிஸ் பண்ணாமல் ஒரு லைன் விடாமல் ஃபுல்லாக வந்து படிங்க. நீங்கள் அதை ஃபுல்லாக படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும், ஒரு கிளியர் பிக்சர் இருக்கும். ஓகே, இந்த சீன் இப்படி நடக்க போகுது, இவங்க இருக்க போகிறாங்க, இவங்க இந்த மாதிரியான டைலாக்ஸ் பேச போகிறாங்கன்ற ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எடுத்தவொடனே உங்கள் டைலாக்ஸ் மட்டும் படிக்காமல் ஒட்டுமொத்த ஸ்கிரிப்டையும் ஒரு தேர்ட் மேன் பெர்ஸ்பெக்டிவில், அதாவது அந்த கேரக்டரை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு தாட் இல்லாமல் ஒரு நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்டை படித்தா எப்படி படிப்பீங்களோ அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரீட் பண்ணிடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், டைலாக்ஸை மட்டும் படிங்க. அதாவது ஒட்டுமொத்த ஸ்கிரிப்டில் உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் ஆக்ஷன்ஸ் இருக்கும். இந்த கேரக்டர் இங்கே நடக்குது, இப்படி வந்து உட்காடுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். என்ன கேரக்டருக்கு முன்னாடி நடக்கக்கூடிய செட்டப் வந்து எதனா எழுதியிருப்பாங்க. இப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் எதுவுமே படிக்காமல் வெறும் டைலாக்ஸ் மட்டும், வெறும் லைன்ஸ் மட்டும் படிங்க. எல்லா கேரக்டரோடையும் படிங்க. உங்கள் கேரக்டர் மட்டும் இல்லாமல் உங்கள் பார்ட்னரோட கேரக்டர், இல்லை நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாரோட டைலாக்ஸும் ஃபுல்லாக வந்து அந்த லைன்ஸை மட்டும் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது இந்த சீனில் என்ன விஷயத்தை சொல்ல வராங்க, இந்த கான்வர்சேஷன் எதை பற்றி நடக்குது, அதை வந்து எப்படி கன்வே பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தருக்கு என்ன மாதிரியான வெயிட்டேஜ் இருக்குது, யார் எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான டைலாக்ஸ் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு தேர்ட் மேன் பெர்ஸ்பெக்டிவில், அதாவது இந்த ஸ்டோரியில் நம்ம பண்ண போகிறது இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் உங்களை படிக்க சொன்னேன். ஸோ நீங்கள் அப்படி படிக்கும்போது இந்த கதையாக வந்து உங்களுக்கு வந்து மைண்டில் இருக்கும். செகண்ட் டைம் நீங்கள் இந்த கான்வர்சேஷனை ஃபுல்லாக படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். கிளியராக வந்து ஓகே, ஏன் இந்த டைலாக் பேசுகிறாங்க, யார் இந்த டைலாக் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பு, மொத்தமாக எல்லாத்தையும் படிக்காமல் வெறும் லைன்ஸ், அந்த கேரக்டர் பேசுகிற டைலாக்கான லைனை மட்டும் படிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்.
தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, உங்களோட கேரக்டரோட லைன்ஸை மட்டும் நீங்கள் படிக்கிறது. இப்போ நீங்கள் என்ன கேரக்டர் ப்ளே பண்ணுறீங்களோ அந்த கேரக்டருக்கு என்ன லைன்ஸ் இருக்கோ அதை மட்டும் படிங்க. முடிஞ்சால் மற்றது எல்லாத்தையுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. இல்லை உங்களோட கேரக்டர்ஸ் பேசுகிறத மட்டும் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. எப்படி உங்களுக்கு வசதியோ நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. அதை மட்டும் ஃபுல்லாக வந்து படிங்க. உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டைலாக்ஸ் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். அதை ஒரு தடவைக்கு 2 தடவை கூட படிங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டைலாக்ஸை எதுக்கு சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, எப்படி சொல்லணும் இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. நீங்கள் நார்மலாக வந்து நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா கூட ஒரு சப்ஜெக்ட்டை ஒரு பேராகிராஃப் நம்ம புரிஞ்சுக்கணும், அதை வந்து நம்ம மைண்டில் ஏற்றணும் அப்படின்னா வந்து ஒரு தடவை படித்தா நம்ம மைண்டில் ஏறாது. ஒரு 3 to 4 டைம்ஸ் நம்ம திருப்பி படிக்கும் போது தான் அதில் என்ன சொல்ல வராங்கன்றது நமக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஸோ அப்படி நீங்கள் ஒரு தடவை ஃபுல் ஸ்கிரிப்ட் படிச்சிருக்கீங்க, அப்புறமா எல்லா கேரக்டர்ஸோட டைலாக் படிச்சிருக்கீங்க. இப்போது உங்களோட லைன்ஸை மட்டும் நீங்கள் ஒரு 1 டைம் ஆர் 2 டைம்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்றது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து மைண்டில் ஏறிடும். ஆனால் சிலரால் இந்த டைம்லேயும் மெமரைஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். சரி, ஓகே, இந்த ஸ்டெப்பில் உங்களால் மெமரைஸ் பண்ண முடியலனா கூட பரவாயில்ல. 4th ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, இந்த டைலாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி பேச போகிறீங்க, உங்கள் ஸ்டைலுக்கு நீங்கள் இதை எப்படி பேச போகிறீங்க அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு டைலாக்கை வந்து டேரக்டர் எழுதும் போது அவங்க ஒரு மைண்ட் செட்டில், அவங்க ஒரு பாடி லாங்குவேஜில், அவங்க ஒரு வாய்ஸ் டோனில் எழுதியிருப்பாங்க. அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டைலில் வந்து நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு டைலாக் மாடுலேஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ரிதம் இருக்கும், ஒரு டைமிங் இருக்கும். அந்த டைமிங்கில் இந்த டைலாக் நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க அப்படின்றதுல நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஸோ 4th ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இதுதான். உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைன்ஸை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன்ஸ் எல்லாமே ரொம்ப பழக்கப்பற்றும் ரொம்ப வித்தியாசமாகவும் புதுசாகவும் உங்களுக்கு ஃபீல் ஆகாது. சிலருக்கு இந்த டைம்லேயே வந்து மனப்பாடம் பண்ணிடுவீங்க, மெமரைஸ் பண்ணிடுவீங்க. சிலரால் மெமரைஸ் பண்ண முடியாமல் இருக்கும், சிலருக்கு அதை கஷ்டப்படுவீங்க. ஸோ அவங்களுக்கு 5th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் மெமரைஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒன்று எழுதி பார்க்குறது. என்னடா ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி வந்து எழுதி பார்க்க சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா வந்து நம்ம மைண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். அதனால ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட வந்து எழுதி பாருங்கன்னு சொல்லி நமக்கு அசைன்மெண்ட்லாம் கொடுத்தது. ஸோ நம்ம அழகாக வந்து அதை சொல்லிக்கிட்டே எழுதும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் வந்து ரொம்ப ஆழமாக அது பதிஞ்சிடும். இல்லைடா என்னால் எழுதலாம் முடியாது, என்னால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக உட்காந்து எழுதிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணி அந்த டைலாக்ஸை நீங்கள் பார்த்து படிங்க. நீங்கள் பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹெட்செட்டில் சும்மா நீங்கள் எப்போனா ஃப்ரீயாக இருக்கும் போது இல்லை நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடியோ அந்த டைலாக்ஸை நீங்களே போட்டு கேட்டு பாருங்கள். நீங்கள் பேசுனதை நீங்களே கேட்கும் போது உங்களுக்கு வந்து அது வந்து உங்கள் மைண்டில் வந்து உட்காரத்துக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ 5th டிப் வந்து உங்களோட டைலாக்ஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்று வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இல்லை எழுதி பார்க்கலாம். ரெண்டுமே பெஸ்ட் மெத்தட். இதை பண்ணும்போது உங்களால் வந்து எவ்வளோ பெரிய டைலாக்காக இருந்தாலும் சரி, நிறைய டைலாக்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு பார்ட்னர் கூட பேசிக்கிட்டே இருக்க மாதிரி கான்வர்சேஷனில் வருது அப்படின்னாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து உங்களால் ஈஸியாக வந்து மனப்பாடம் பண்ணிட முடியும். 6th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணதில் உங்களோட டைலாக்ஸை நீங்கள் வந்து ரொம்ப அழகாக மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பீங்க, அது உங்கள் ஸ்டைலில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் ஒரு டைமிங்னு ஒன்று இருக்குது, எப்போ எந்த டைலாக்கை சொல்லணும் அப்படின்றது. ஏன்னா நம்ம ஒரு பார்ட்னர் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பார்ட்னர் அந்த டைலாக் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம டைமிங்கில் அந்த டைலாக் சொல்லணும். நமக்கு அந்த டைலாக் மனப்பாடமாக இருக்குது அப்படின்றதால பார்ட்னர் டைலாக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஸோ பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டைலாக்ஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட பார்ட்னரையும் அவங்களையும் மெமரைஸ் பண்ண சொன்னதுக்கப்புறம் ஒரு ரிஹர்சல் பார்க்குறது. உங்களோட பார்ட்னர் கூட சேர்ந்து வந்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது. நீங்கள் ஒரு டைலாக் சொல்ல அதுக்கப்புறம் என்ன டைலாக்ன்றது அவங்க பேச, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைமிங்கில் அதை பேசன்னு சொல்லி மாற்றி இப்படி பேசும்போது இது ஒரு ரிஹர்சல் மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஒரு டைமிங் செட் ஆகும். அவங்க என்ன மோடில் பேசுகிறாங்க, என்ன மூடில் பேசுகிறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அவங்களோட பேசிங் ரிதம் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பேசலாம். பட் எல்லா டைமுமே வந்து நம்ம பார்ட்னர் வந்து நமக்கு அவைலபிளாக இருப்பாங்களான்றது தெரியாது. ஸோ அந்த மாதிரியான டைமில் இல்லை எனக்கு வந்து ஆக்சுவல் ஷூட்டில் வந்து யார் கூட பேசுகிறாங்களோ அவங்க எனக்கு முன்னாடி வந்து கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தரையோ அவங்கள வந்து ஆப்போசிட் டைலாக்ஸை வந்து அவங்கள பேச சொல்லி அவங்க கூட ஒரு டைமிங் நீங்கள் மெயின்டைன் பண்ணி நீங்கள் டைலாக்ஸ் பேசுனீங்க அப்படின்னா வந்து உங்களோட டைலாக்ஸை நீங்கள் எந்த டைமிங்கில் அந்த எந்த டைலாக் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி எவ்வளோ கேப் விடணும், எவ்வளோ பாஸ் பண்ணணும் இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிடும். ஸோ 6th டிப் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப். உங்களோட பார்ட்னரோட டைலாக்ஸையும் ஒருத்தரை பேச சொல்லி அது கூடயே வந்து நீங்கள் உங்களோட டைலாக்ஸை பேசுங்க. அதுதான் பெஸ்ட்டு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th டிப், உங்களோட ஆக்ஷன்ஸோட சேர்ந்து நீங்கள் வந்து இந்த டைலாக்ஸை வந்து சொல்கிறது. நிறைய டைம் வந்து நமக்கு ஆக்ஷன்ஸ்னு சொல்லி ரொம்ப பெருசாக எதுவுமே இருக்காது. பட் ஸ்டில் சம்டைம்ஸ் வந்து ஒரு ஆக்ஷனோட நீங்கள் சேர்ந்து இதை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்ஷனோட சேர்ந்து வந்து நீங்கள் இந்த டைலாக்ஸை பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்கும், சைக்கிள் ஓட்டிக்கிட்டே பேசுகிறதோ, நடந்துக்கிட்டு பேசுகிறதோ, இல்லைனா ஒரு பெரிய ஆக்ஷன் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு தோசை சுட்டும் போது பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜை திறக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து பெட்டில் படுக்கிறீங்க, இப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஆக்ஷனோட சேர்ந்த மாதிரி டைலாக்ஸ் வரும்ல. ஸோ அந்த
அந்த ஆக்ஷன்ஸோட சேர்ந்து இந்த டைலாக்ஸை வந்து நீங்கள் எப்படி சிங்க் பண்ணுறீங்க, எங்கே பாஸ் பண்ணுறீங்க, எந்த இடத்துல பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் கிளியராக வந்து உங்களோட ஆக்ஷன்ஸோட நீங்கள் சேர்ந்து பண்ணும்போது உங்களால் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த 7 ஸ்டெப்புக்கு அப்புறமா உங்களால் வந்து ஈஸியாக வந்து உங்களோட டைலாக்ஸை வந்து மெமரைஸ் பண்ணிட முடியும். ஒரு லைனையே நான் இந்த 7 ஸ்டெப்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட லைன்ஸையும் பார்ட்னர் மற்றவங்களோட லைன்ஸையும் சேர்த்து ஒரு தடவை படிக்கிறீங்க, அப்புறம் உங்கள் லைன்ஸை மட்டும் தனியாக ஒரு தடவைலேருந்து 2 தடவை படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதை உங்கள் பார்ட்னர்ஸ் கூட சொல்லி பார்க்குறீங்க, இல்லை உங்களால் மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு வாய்ஸ் நோட் எடுக்கிறீங்க, இல்லைனா அதை எழுதி பார்க்குறீங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களும் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு மெமரைஸ் ஆகிடும். அப்படியே மெமரைஸ் ஆகலைனா கூட முக்கியமான ஹிண்ட்ஸ் அண்ட் அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸாக வச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணியாச்சும் வந்து கண்டிப்பாக உங்களால் பேசிட முடியும். ஆப்வியஸ்லி உங்களால் மனப்பாடம் பண்ணிட முடியும், பட் ஸ்டில் அப்படியும் பண்ண முடியல அப்படின்னா வச்சும் அந்த முக்கியமான அதில் என்ன கண்டென்ட் சொல்ல வராங்க அப்படின்றது உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அப்படியே வந்து மேலே கொஞ்சம் மேக்கப் பண்ணி நீங்கள் பேசிடலாம்னு வைங்களேன். ஸோ இந்த 7 டிப்பையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து டைலாக்ஸை வந்து மெமரைஸ் பண்ணி பேச முடியும். இதை தாண்டி ஒரு டைலாக்ஸ் பேசும்போது எவ்வளோ நேச்சுரலாக நம்ம பேசுகிறோம், கேமரா முன்னாடி எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணுறோம், நம்ம ஐபால் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணணும், நம்மளோட ஐப்ரோஸ் எப்படி ரியாக்ட் பண்ணணும், இப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐப்ரோஸ்க்குலாம் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் ஆக்டிங் பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். ஸோ ஆக்டர் ரிலேட்டடாக வந்து நம்மளும் நிறைய வீடியோஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபியூச்சரில் என்னென்ன வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான வீடியோஸோட டைட்டில்லாம் வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பர்சனலாக வந்து எங்ககிட்ட எதனா பேசணும், எதனா டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் எங்களை பிங் பண்ணலாம். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம். இல்லை நான் இன்ஸ்டாகிராமில் இல்லைன்னு நினச்சிங்கன்னா மெயில் ஐடியில் கூட நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். முக்கியமான விஷயம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த வீக்கெண்ட் செஷனில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து இன்ஸ்டாகிராமில் இல்லை மெயிலில் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் என்ன விஷயம் அப்படின்றது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். அந்த செஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 rupees வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்திருக்கீங்க, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீக்கெண்ட் செஷன் வச்சுருந்தோம், அதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 100 rupees நாங்கள் டிஸ்கவுண்ட் தரோம். ஸோ 700 நீங்கள் பே பண்ணாலே போதும், உங்களால் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் விஷயங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all next video. Tata, bye bye.